மருதநாயகம் ட்ரெய்லர் திருப்பியும் போட்டு பார்க்கறதா இருக்கட்டும், பின்னால் அதுக்கு நிறையா பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதோட ஆட் பண்ணி ஒரு கேள்வி சார். நீங்கள் சுனாமியே ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க, எப்போலோ வைரஸ் வந்து தசாவதாரம்லேயே சொல்லிட்டீங்க. ஸோ அது எப்படி சார் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இது தெரிஞ்சு? ஒன்றுமே இல்லை சார். நான் தான் இன்னொரு கேள்வி பதிலில் கூட கேட்டிருந்தாங்க. சரித்திரத்தை உத்து கவனித்தோன்னா அதையே திருப்பி பண்ணிகிட்ருக்கோங்கிறது தெரியும். பூகோளத்தையும் படிக்கலாம், பூகோளமும் சரித்திரமும் சேர்த்து படித்தான்னா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். இப்போ கிங் சாலமன் மைன்னு ஒரு கதை உண்டு. அதில் அவருக்கு வந்து எப்போ சூரிய கிரகணம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கேலண்டரை திறந்து பார்ப்பார், அந்த டைரியில் இருக்கும் இன்றைக்கின்னு. டக்குன்னு அதை பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ்கிட்ட என்னால் இப்போ இந்த சூரியனே மறைக்க முடியும்னு ஏமாற்றி அது கிட்டத்தட்ட ராஜாவே மனம் மாற்றிடுவார் அவர். அந்த மாதிரி ஒரு காட்சி வரும். இதுக்கு காரணம் அவர் சரித்திரத்தை உணர்ந்து வைத்திருந்ததுனால தான். இப்போ வந்து இந்த தெற்கத்தி பே ஆஃப் பெங்காலில் இப்படி ஒரு சுனாமி வருங்கிறதுக்கு பாண்டிய தலைநகரம் ஏன் இடம்பெயர்ந்தது என்பதை யோசித்து பார்த்தோன்னா இதே கரையில் மறுபடியும் ஒரு அலை வருவதற்கு வாய்ப்புண்டுங்கிறது தெரியும். இப்போ கொற்கையில் இருந்தது எப்படி மதுரைக்கு போனது, பூம்புகார் ஏன் அழிந்தது, இதெல்லாம் கேட்டுட்டோன்னா அது மாதிரி எத்தனை சுனாமி வந்திருக்கு, ரெக்கார்டில் எவ்வளோ இருக்குது, இல்லாமல் எவ்வளோ மறந்து போயிருக்கோம். ஜனத்தொகை அதிகம் இல்லாமல் நிறைய பேர் சாகாத இடத்துல வந்த சுனாமி கணக்கே கிடையாது. எத்தனை முறை உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வைசாகில் வந்து தாக்கும் ஒரு இது. ஸோ நான் ஒரு கதை வந்து வைசாகில் புயல்னு தாக்கும்போது அதுக்கு அடுத்த வருஷம் வைசாகில் புயல் வந்தால் தீர்க்கதரிசின்னு சொல்கிறத விட பின்னாடி திரும்பி பார்த்துருக்கேன், ரியர்வியூ மிரரில் பார்த்துருக்கேன்னு அர்த்தம். இதுதான் நிகழ்ந்தது. தவிர ஃப்யூச்சரை பற்றி சொல்லும் போது எதனால் இது நிகழ்கிறதுன்னு பார்த்தோன்னா டெக்டானிக் பிளேட் நகர்கிறது என்று இல்லை. அது நீ செஞ்ச ஒன்று சித்தப்பாவுடைய இந்த ரயில்வே கேட்டை வந்து தாண்டும் போது இந்த பிள்ளையார் கோயில் பக்கம் கொஞ்சம் தெரியாமல் கடவுள் இருக்குன்னு தெரியாமல் துப்பிட்டார் இல்லையா, அதுக்கான தண்டனை தான் சுனாமின்னா நல்லா ஒத்துக்க முடியாது. அது அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மனிதனே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடையது. அது எல்லாம் கிருபா சமுத்திரம், என்னத்துக்கு சமுத்திரத்தை விட்டு பனிஷ் பண்ண போகிறாரு நம்மளை, அப்படி யோசிக்கணும்ல. அதுக்காக கடற்கரை ஓரம் வாழும் மீனவர்கள் செய்த குத்தத்துக்காக மொத்த மெட்ராஸே அழிப்பாரான்னா கடவுள். அப்படின்னா கொஞ்சம் பகுத்தறிவு இல்லாத ஆளாயிடுறார் இல்லையா அவர். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுலேயும் வருது. ஏன் நான் படித்த சரித்திரமும் நான் படிக்காத சரித்திரமும் கேட்டு தெரிந்து கொண்டு வருவது தான் அது. இந்த இபோலா வைரஸுங்கிறதுல வந்து எனக்கு இன்னும் கூட அடுத்தது சொல்கிறேன், அந்த படத்தில் வருதோ நிகழுதோ இல்லையோ, நிகழாமல் இருக்கணுங்கிற பயம்தான் உங்களுக்கு. இந்த அவசரமாக அமெரிக்கா வந்து ஜப்பான் மீது அந்த லிட்டில் மேன் ஃபேட் பாய் என்ற அந்த 2 பாம்புகளை போடலைன்னா 3 நாள் வித்தியாசத்தில் என்னத்துக்கு அந்த பாம்பு போடணும்? உலக போரை நிறுத்துவதற்கு இதுதான் வழிங்கிறாங்களே, அது என்ன ஒன்று போதாதா? அதில் புரிஞ்சிருக்காதா ஜப்பானுக்கு? அது என்ன 2 பண்ணிட்டாங்க, 2 போட்டு பார்த்துட்டோம், அவ்வளோதான். எவ்வளோ கொடுமையான அது இம்பீரியலிசம், பிரிட்டிஷ் இம்பீரியலிசம்ங்கிறாங்கன்னா அது அமெரிக்கன் இம்பீரியலிசம்ங்கிறேன் நான். எல்லா நாடுகளும் அந்த தவறுகள் பண்ணியிருக்கு. இந்தியா செய்யாமல் இருக்க வேண்டும், ஏன்னா இன்னும் இளம் நாடு அது, இன்னும் 200 வயசெல்லாம் ஆகலை அமெரிக்கா மாதிரி. அந்த கர்வமும் திமிரும் வரும்போது இந்தியாவும் அந்த மாதிரி செய்யுமோ நம்ம. அப்படி செய்யாமல் இருந்தால்தான் நான் அஹிம்சை வழியாக வந்த வீரர்கள் என்பது தெரியும். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் வீரத்தின் உச்சகட்டம் தான் அஹிம்சை. அதை காட்டுறதுக்கு தைரியம் வேணும். எல்லா பயலாலையும் நான் அஹிம்சாவாதின்னு சொல்லிட முடியாது. மகா தைரியசாலியால் தான் அதை செய்ய முடியும். இப்படி உலகம் பூரா நிகழ்ந்து கொண்டிருக்கும் கடந்த நிகழ்வுகளை பார்த்து இந்த மாதிரி நிகழக்கூடாதுன்னு நினச்சி ஒரு சிம்ம சொப்பனம் கண்டால் அதை வந்து நீங்கள் எப்படி ஃப்யூச்சரில் வரப்போகிறத சொன்னீங்கன்னா அவ்வளவு ப்ரெடிக்டபுளாக இருக்காங்க இந்த அரசியல்வாதிகள்னு அர்த்தம். அவ்வளோ ப்ரெடிக்டபுளாக இருக்குது இயற்கைன்னு அர்த்தம். அதுதான் இதோடைய அர்த்தம். இப்போ இந்த எபோலா மார்பர்க் இதெல்லாம் அங்கே இருக்குது, வாஷிங்டன்லேயும் இதுலேயும் பிட்ஸ்பர்க்லேயும் வச்சுருக்காங்க. எதுக்கு? அம்மை உலகம் பூரா அழித்து விட்ட பிறகு அந்த கிருமியை மாத்திரம் என்னத்துக்கு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்காவில்? எதற்காக? இதை கேள்வி கேட்கவும் ஆள் கிடையாது, பதில் சொல்லவும் ஆள் கிடையாது. எதற்கு நம்ம இந்த அற்புதமான புது நவீன உரங்கள் போட்டு எல்லாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உணவுப் பொருள் மேலே அந்த விஷத்தை தெளிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி அந்த திராட்சை பழத்தை சாப்பிடலன்னா என்ன? அப்படி அந்த திராட்சை பழத்தில் அவ்வளோ மகசூல் பார்க்கலைன்னா என்ன ஆகிடும் அந்த வியாபாரிக்கு? மேலே பூரா விஷத்தை தெளிக்கிறாங்க. அது பத்திரிகைகளும் யாரும் பண்ணுறதில்ல. ஏன்னா
இப்போ பத்திரிகைகளாகட்டும் ஊடகங்களாகட்டும் எல்லாருமே ஒரு விதத்தில் ஸ்பான்சர்டு தான், நான் உள்பட. ஸோ நான் பயமாக இருக்கணும். நான் வந்து இப்போ என்னை வைத்து எடுக்கும் தயாரிப்பாளருக்கு நான் கடமைப்பட்டவன். அந்த கடமை எல்லாருக்கும் இருக்கிறது. ஸோ நம்ம குரல் கொஞ்சம் கம்மி போயிடுச்சுங்கிறது தான் என்னுடைய இது. நான் ஏதோ ஊடகங்களை சாடுவதாக சொல்ல விட, கமல்ஹாசனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏற்கனவே கேட்டிருந்தேன் சார், இப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்த வீடியோ திருப்பியும் பார்க்குறோம், யார்கிட்டயே போட்டு காட்டுறோம் அப்படின்னா அந்த மருதநாயகத்தோட அந்த கட் சீன்ஸ் ட்ரெய்லராக எல்லாருமே பண்ணி போட்டிருக்காங்க சார் நிறைய பேர். ஸோ எவ்வளோ நாள் தான் சார் நாங்கள் அதையே பார்த்துருக்கோம். படத்தையே அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் வேண்டாம், அது கொஞ்சம் செலவாகும். ஒரு 1 லட்சம் 10 லட்சம் பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னா முடிஞ்சிடும் மேட்ரு. 150 அதுதான் சொல்ல வரேன். எனக்கு ஒரு 100 கோடி கொடுத்தா முன்ன பின்ன இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், சம்பளம் வாங்காமல் ஒர்க் பண்ணிடுறேன் நான். பட் இது வந்து ஆங்கிலம், தமிழ், ஃப்ரெஞ்சு மொழிப்படம், மொழிகள் படம். அதனால தான் எனக்கு இன்னும் ஜாக்கிரதையாக கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதோ டக்குன்னு எடுத்தோம் முடித்தோங்கிற மாதிரி பண்ண முடியாது. உத்தம வில்லனும் நல்ல படம் தான், ஆனால் அதில் அதோடைய மார்க்கெட்டபிலிட்டும் சீரணமும் கம்மி. அது எத்தனை மொழிகளில் போகுதுங்கிறது பார்த்தோன்னா இந்த மொழிகள் தான். அதனாலவே அதில் பிரச்சனைகள் ஜாஸ்தி. ஸோ இப்போ உங்களோட ஃபேன்ஸாக இருக்காங்கன்னா, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்காங்க, ஆக்டிங் மட்டும் இல்லை, உங்கள் கூட சேர்ந்து வந்து உங்கள் கொள்கையும் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நீங்கள் தனியாக ப்ரொபகேண்டாலாம் பண்ணல, உங்களோட வசனத்திலேயே வந்து நிறையா இருக்கும். இல்லை, நான் ப்ராபகேண்டா தான் பண்ணுறேன், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஏன்னா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க? கமல்ஹாசன்கிறவர் வந்து சப்பானியாக நடிக்கும்போது எனதுக்கு அவர் வந்து பகுத்தறிவு பேசணும்? அதில் நீங்கள் சப்பானியாக இருக்கிறதுல எங்கே பேசுனீங்கன்னா அதுலேயும் இருக்குது. அதில் அந்த ஓனான் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் சொல்ல ஏன்டா அடிக்கிறீங்கன்னு கேட்பேன். ராமருக்கு வந்து எல்லாம் கல் போட்டது, ஒருத்தர் இளநீ கொடுத்தது, இது மாத்திரம் ஒன்றுக்கு பேஞ்சு குடிச்சிருச்சு, அதுலேருந்து இந்த மாதிரி அடிக்கணும். அதே தெரியாமல் செஞ்சிச்சு, அவசரமாக வந்திருக்கேன்னா அது விட்டுருங்கடாதுன்னு ஓனானுக்கு பறிஞ்சு பேசிகிட்டு இருப்பேன். அதுலேயே உங்களுக்கு பகுத்தறிவு பிரச்சாரம் இருக்குது. அதில் அது முடிஞ்ச இடத்துலலாம் நான் சொல்கிறதுக்கு காரணம், இன்றைய சமுதாய சோகங்களுக்கு ஏழை, தலித், அநீதி, நரபலி, காதல் திருமணத்தில் வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்காக 2 பேரையும் தூக்கில் போடுறது, இதெல்லாம் கடவுளின் பெயரால் நடக்கிறது, மதத்தின் பெயரால் நடக்கிறது. சதி என்பது அது மதத்தின் பெயரால் நடக்கிறது. கொஞ்சமாக வெற்றி பெற்று கொண்டு வருகிறது பகுத்தறிவு. கடவுள் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, சாண்டா கிளாஸ் இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. மிக்கி மவுஸ் இருக்கும்பொழுது என்ன அசௌகரியங்களோ என்ன சந்தோஷங்களோ அவ்வளோதான். எனக்கு அந்த லெவலில் கடவுளர் இருக்கும் பட்சத்தில் அது ஒரு பெரிய சந்தோஷமாக குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இருக்கும் பட்சத்தில் ஒன்றும் இல்லை. ஆனால் மிக்கி மவுஸ்ட்டு கேட்டுத்தான் நான் சொல்லணும், உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கொடுக்கலாமான்னு சொன்னாங்கன்னா என்னால் அது தாங்கிக்க முடியாது. இதுதான் என் பகுத்தறிவு போராட்டத்தின் காரணம். நீங்கள் அப்படின்னா என்ன மகாவிஷ்ணுவை மிக்கி மவுஸ்ன்றீங்களா அப்படின்னா, இல்லைங்க, நீங்கள் மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சுங்க, என்னுடைய உதாரணம் அவ்வளோதான், நான் வேறு மாற்றி சொல்லலை. தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கிறது உங்களுடைய எல்லா விஷயங்களையும் பகுத்தறிவுங்கிறத நீங்கள் உங்களுடைய அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னால். அதாவது நான் ஏன் பார்ட்டிகல் சயின்ஸை பற்றி இந்த இதில் பேசவே இல்லை, கொஞ்சம் தான் பேசுகிறேன், ஏன்னா கொஞ்சம் தான் தெரியும் எனக்கு. இது வந்து என்னை பாதித்தது. இது ஏன்னா ரிச்சர்ட் டாக்கின்ஸை பற்றி கேட்கும்போது நீங்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்ல மாட்டேங்க. என்னை பாதித்ததை தான் ஏன் நான் ஃபஸ்ட்டு இது பண்ண முடியும் அப்படிங்கிறார் அவர். எனக்கு கூவக்கட்டு இருக்குன்னா நான் என்னத்துக்கு டைஃபாய்டு மருந்து சாப்பிட்ணும்? அது வரும்போது அதையும் பார்த்துப்பேன் நான். இப்போ எனக்கு இருக்கிறது வந்து அம்மை, கூவைக்கட்டு இதோ இருக்குது. அதில் என்ன எதுக்கு நீங்கள் டைஃபாய்டு மருந்து சாப்பிட விட்டுட்டீங்களேன்னு ஞாபகப்படுத்துகிறீங்க? அது வரும்போது அதையும் செய்வேன் அப்படிங்கிறார் அவர். அதைத்தான் நான் சொல்கிறேன். எனக்கு பாதிப்பு ஏற்படுது என் சொசைட்டியில். தவிர ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பெரியாருங்கிறவர் வந்து என்னை பொறுத்தவரை ராமானுஜருடைய தம்பி. ராமானுஜர் வந்து இயேசு கிறிஸ்துவோட தம்பி. எல்லாருமே அந்த காலத்தில் அவங்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாத்திகரங்களாக தான் இருந்திருப்பாங்க. கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதற்கான வரிகள் பைபிள்லேயே இருக்குது. டென்ட் ஆஃப் தீவ்ஸ் என்று சொல்லப்படும் அந்த 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 வரிகளே இருக்குது. ஸோ அது இப்போ நான் நாத்திகம் பேசும் பராசக்தியில் பேசுனதும் இயேசுநாதர் பேசியதாக சொல்லப்பட்ட வசனங்களும் ஒன்றாகவே இருக்கிறது பாருங்கள். அந்த பகுத்தறிவுங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் வந்துக்கிட்டே இருக்குது. பிற்பாடு அது சாதாரண பொது அறிவாகிடுது. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட போராட்ட காலத்தில் அது பகுத்தறிவு தான். அது அன்றைக்கி இருக்கிறவங்ககிட்ட இப்போ உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே நீங்கள் சில விஷயங்கள் சொல்லி விளக்க முடியல இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்க இடையூறாக இருக்காங்க. உண்மையாக உங்கள் காதலை சொல்லும்போது
அது என்ன நம்ம ஜாதி பொண்ணு தானேன்னு கேட்குறது வந்து எவ்வளோ பெரிய பகுத்தறிவின்மை. அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு அதுவும் காதலோட பளிச்சுன்னு புரியும் எல்லா ஞானமும். காதல் மாதிரி ஒரு போதி மரம் கிடையவே கிடையாது. ஆனால் அது அவங்களுக்கு இல்லை, இருந்திருந்தாலும் மறந்துடுறாங்க அவங்க. கல்யாணம் அதை மறக்கடிச்சிட செய்யும். இந்த ட்ரபிள் டைம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும். ஒரு 1.5 years பிஃபோர் வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு நடிகனாக இருந்து அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்க்கும்போது கூட இருக்கவங்களை வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் நல்லது கெட்டது நடக்கும்போது தான் நண்பன் யார் என்று தெரியும் என்று சொல்வார்கள். அது உண்மையும் கூட. அதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து நமக்கு உதவி பண்ணிடுவாங்கன்னு நினச்சிடக்கூடாது. எல்லோரும் நமக்கு உதவி பண்ண தான் காத்திருக்காங்கன்னு நினச்சிடக்கூடாது. அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஸோ நமக்கு உதவி பண்ணுறதுன்னு தான் இந்த உலகமே இருக்குதுன்னு நம்ம பழைய எம்ஜிஆர் பாட்டை நினச்சிட்டு, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக நினச்சிட்டு அதில் போய் நம்ம அதை களங்கப்படுத்தவும் கூடாது. அது நம்ம வீட்டுக்கு ஓடி வந்து பைப் வழியாக வந்து வரணும், பைப் லைனே போடாமல் அது வந்து சேரும்னு எதிர்பார்த்துக்கவும் கூடாது. அந்த எதிர்பார்ப்புகள்லாம், குழந்தைத்தனமான அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த மாதிரி நிகழ்வுகளின் போது வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறதுன்னு எனக்கு தெளிவு கிடைக்கிறது. நண்பர்கள் யார் என்று தெரிகிறது. நாம் அவிரோதிகள் அப்படின்னு உடனே அடுத்த கேள்வி வரும். இந்த விரோதிங்கிற வந்து தனியாக வேறு கிரகத்தில் இருந்தெல்லாம் வர்றதில்லை. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் விரோதிகள்ங்கன்னு சொல்லும்போது அவர்கள் நேற்றைய நண்பர்களாக இருந்திருப்பார்கள். அது தெரிஞ்சால் ஒருத்தன் அவ்வளோ ஆத்மார்த்தமாக தெரிஞ்ச பிறகுதான் பகையே ஏற்படும். ஸோ நான் எதிரிகள்னு சுட்டி காட்டப்படுபவர்களை கூட சரி போயிட்டு போது நேற்றைய நண்பன் பார்த்துக்கலான்னு மன்னிக்க முயற்சி செய்வேன். இல்லைன்னா அப்படி ஒரு அதையும் மீறி துரோகங்கள் இழைக்கப்பட்டால் அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வேன். தண்டிக்க முயற்சி செய்வது என்பது என்னுடைய மனிதத்தை கீழ்த்தரமாக்குகிறது என்பது தான் என்னுடைய சிந்தனை. அதுவும் இந்த வயசில் ஒரு பர்டிகுலர் ஒரு 20-25 வருஷமாக தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா ஆயின்னு கற்றுக்கிட்டு 48 ஃப்ரெண்ட்ஸில் ஓடி வர அந்த ஹீரோ என் தங்கச்சியாக பார்த்து இப்படி சைட் அடிச்சேன்ற மாதிரி வெட்ட வர்ற அதே கதாநாயகனுக்கான கோபம் எனக்கும் இருந்தது. ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை உலகம் எனக்கு கற்பித்தது. சார், இந்த பர்த்டே அதுவும் அந்த ஸ்வச் பாரத் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் காலையில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அது வந்து ஏதோ ஒரு புதிதாக வந்த ஒரு யுக்தி யோசனைன்னு இல்லை. காலகாலமாக நாம் வந்து குகையிலேருந்து வெளியில் வந்து அந்த குகையில் கருவி துப்பின அந்த எலும்பெல்லாம் ஒரு குவியலாக போடணும், இல்லைன்னா காலில் குத்தி நமக்கே சேஃப்டிக் ஆகிடுங்கிற புத்தி வந்த அன்னியிலேருந்து ஸ்வச் லோக் ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லா இடத்துலையும் அதை நம்ம நடுவில் மறந்து போயிடுறோம். இதுக்கு செய்கிறதுக்கு வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறோம். நம்ம பல்லு தேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் டெய்லி வந்து ஒருத்தர் தேய்ச்சி விட்டார்னா நம்ம அதாவது பார்பர் இருக்கிற மாதிரி, டெய்லர் இருக்கிற மாதிரி பல் தேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் சௌரியமாக இருக்குங்கிறது வந்து அப்படியே இப்போ வந்து பார்பர் கூட தேவையில்லாமல் நம்மளே தைரிய முகச்சவரம் செய்து கொள்கிறோம். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப குளிப்பாட்டி ஒன்றுன்னு எதிர்பார்த்தா நடக்குங்களா? அந்த மாதிரி தானே இது ஒரு விஷயம். நம்மளால் முடிந்ததை செய்யணும். அமெரிக்காலெலாம் பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடு அவங்களால வசதி இருக்குது செய்கிறாங்கள. வசதி இருக்கிற நாடுகளில் தான் அவங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க. நான் வசதி இல்லாத நாடு நம்ம ஜாஸ்தி செஞ்சுக்கணும். எனக்கு இத்தனைக்கும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு. முந்தியெல்லாம் ராஜாஜி சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது தனியாக ஒரு ஃபோட்டோ போட்டு காட்டுவாங்க. முதலமைச்சர் கிணத்தடியில் துணி துவைச்சிக்கிட்டு இருப்பார். காலையில் 5:30 to 6 வந்து துணி துவைக்கிற வேலை அன்றைய முதலமைச்சருக்கு. அதிலிருந்து காலம் கடந்து வந்து இப்போ அவர் இன்றைக்கி ராஜாஜி இருந்தார்னா அவர் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ஓடுதா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் ஒய்ஃபு துணியும் சேர்த்து துவைக்கலாம் அவர் நினச்சாருன்னா. அதில் அப்படி வசதிகள்லாம் வந்து விட்ட பட்சத்தில் நாம் பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ரேடியோவில் எல்லா வியாபாரிகளும் இது கேட்பாங்க. நம்ம கிராமத்து பக்கம் போனோன்னா இந்த கடையில் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க கடையில் நல்லா வியாபாரம் நடக்கணுங்கிற ஆசையெல்லாம் அவங்களுக்கு உண்டு. அவங்க போடலை அந்த குப்பையை. அவங்க கடையில் சிகரெட் வாங்கிட்டு இல்லை மிட்டாய் வாங்கிட்டு அந்த பேப்பர்களை கசக்கி அங்கே வாசல்லே போட்டு வாயில் மிட்டாயை போட்டுக்கிட்டு இல்லை சிகரெட்டை ஊதி தள்ளிட்டு அதையும் அங்கே மிதித்து அணைச்சிட்டு பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்க. அந்த குப்பையை எடுக்க வேண்டியது தன் கடமை இல்லைன்னு கடைக்காரர் நினச்சிடக்கூடாது. அந்த போடுறவனுக்கு தான் அந்த உணர்வு இல்லைன்னா கடைக்காரனுக்கு இருக்கணும். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை பெருக்கி நடு ரோட்டில் தள்ளிடுவாங்க. நடுவில் ஒரு குமியலாக இருக்கும். அடுத்த பஸ் வரும்போது அப்படி தள்ளி விட்டுரும். இப்படி இந்த அம்மா நான் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊருக்குள்ளேயே ஒவ்வொரு ஊரில் வித்தியாசம் இருக்குது. எனக்கு கோபமாக வரும்.
அதுவும் எனக்கு நான் மதுரை ராமநாடு பகுதியை சேர்ந்தவங்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வரும்போது வீடெல்லாம் வெள்ளையடித்து நல்லா இருக்கும். இந்த எங்கள் பகுதிகளுக்கு வரும்போது அப்படியே இது குப்பையும் கூலமும் ஜாஸ்தி ஆகிடும். அது எவ்வளோ பெரிய அவமானம். தமிழன்னு தன்னுடைய விலாசம் சொல்லிக்கிறவன் வந்து இதையும் சொல்லிக்க வேண்டாமா பெருமையாக? இதைத்தான் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த ஸ்வச் பாரத்துங்கிறது இவ்வளோதாங்க. அவங்க வேலையை பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த தெருவில் இந்த மார்கழி மாதம் வந்து சாணி உருண்டையை உருட்டி வைக்கிற மாதிரி எல்லா கிராமத்து பிள்ளைகளையும் நாம் தான் கற்றுக் கொடுக்குறோம், பெற்றோர்கள் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அழகாக பரிவுடன் தூக்கி கொண்டு வந்து ரோடோரத்தில் பின்னம்பக்கம் ரோடு தெரிகிற மாதிரி உக்காத்த வச்சு அவங்கள மலங்கழிக்க சொல்லும் பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம. ஏன்னா அது வந்து அனாரோக்கியங்கிறது பார்க்க நல்லா இல்லைங்கிறது ஒன்று, டயர் பூரா அது அப்பிடுங்கிறது ஒன்று. அது போக அதனால் வியாதி பரவும், குழந்தைகளே செத்து போகிற வாய்ப்பு உண்டுங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லணும். இப்போ தான் கை கழுவிட்டு சாப்பிட்றதுங்கிற ஒரு பழக்கம் வந்திருக்கு. இல்லைன்னா நேராக அப்படி உதறிட்டு தட்டிட்டு நேராக சோத்தில் கை வச்சுருவாங்க. அதெல்லாம் மாற்றிட்டு வரோம். அதனால் பல பேர் உயிரோடு இருக்காங்க. 100 வயசு 96 வயசுலாம் இப்போ கேள்விப்படுறதுக்கு அடிக்கடி கேள்விப்படுறதுக்கு காரணம் இந்த ஆரோக்கியங்கள் தான். இதில் பல சம்மந்தப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நாம் குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம், நான் பார்த்துட்ருக்கிற விஷயம், காய்கறிகள் வந்து இறங்கும் பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக. இப்போ அது கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது. கீழே இறங்கி அந்த கரையோரம் போனால் வியாதி வந்துடுங்கிற பயம் இருக்குது. அது பக்கத்துலேயே சில பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன கதிங்கிறதெல்லாம் ஆலோசித்து பார்க்கவே பயமாக இருக்குது. எனக்கு நினைவு தெரிந்து எல்லா அரசியல்வாதிகளும் இதை இப்படி சுத்தப்படுத்துகிறேன் அப்படி சுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எனக்கு 60 பிறந்த நாள் கொண்டாடிட்டுருக்கோம். நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுட்ருக்கேன். அது எந்த ஒரு கட்சியும் தனித்து சொல்லலை. இப்படி எத்தனை நதிகள் இந்தியாவில் இருக்குது பாருங்கள். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து தண்டனை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுக்கான இது தெரியல அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ நம்மளே பக்கத்து வீட்டில் போய் சொன்னால் கூட வேலை பார்த்துட்டு போயா அப்படிங்கிறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அங்கேயே அந்த மனிதம் அப்படிங்கிறது போய் இல்லை அது அதாவது தண்டனைக்கு பயந்து நம்ம எதையும் செய்ய முடியாதுங்க. அறுவடை பண்ணலைன்னா தண்டனைன்னு சொல்ல வேண்டியிருக்கா? கதிர் குலுங்கி நிற்கும்போது அறுவடை பண்ணால் தான் நமக்கு லாபங்கிறது புரிஞ்சுக்கிட்டு தானே பண்ணுறாங்க. விதைக்கலைன்னா தண்டனைன்னெலாம் சொல்ல வேண்டாம் விவசாயிகிட்ட. அவனுக்கே தெரியும் அதில் தண்டனை இருக்குன்னு. அந்த மாதிரி இவங்க அதை புரிஞ்சுக்கணும். இந்த சுத்தமாக இல்லைன்னா தண்டனை வந்து அவனுடைய மரணம், பிள்ளைகளுடைய மரணம். காய்ச்சல்லையும் போலியோலையும் மலேரியாலையும் சாக போகுதுங்க பிள்ளைங்க. கொசுக்களுக்கு ஆயிலா உங்களுக்கு ஆயிலாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ இது உங்கள் நேட்டிவ்னா கூட வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே சென்னையில் தான் இருந்திருக்கீங்க. 2 ஆறு இந்த ஊரை வந்து சாக்கடையாக மாத்திர பெருமை நம்மளை தான் சேரும். நீங்கள் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், யாருக்காவது உரைக்குதா பார்ப்போன்னு. இந்த ஊர் உங்கள் கூட சேர்ந்து இந்த ஊரை பற்றி உங்களுக்கு பர்சனலாக இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம். இல்லை, எந்த ஊருமே நல்ல ஊர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எனக்கு எந்த ஊருக்கு நீங்கள் என்ன அனுப்பிச்சி வச்சாலும் அது என்னுடைய ஊராயிடும். அதுதான் நம்மளுடைய மனித குலத்தின் பெருமையே. அதுதான் இந்த ஊரை பொறுத்தவரையிலும். இது பல இன்னல்களுக்கும் பல பெருமைகளுக்கும் ஆளாகி இருக்கும் ஊர். இங்கே தான் இந்தியா அடிமைப்படுவதற்கான முதல் விதை விதைக்கப்பட்ட இடம் இது. ஃப்ரான்சிஸ் டே வந்து பண்ண அந்த டேலேருந்து இன்றைக்கி டே வரல இன்னமும் புதிய விதைகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க மக்களை அடிமைப்படுத்துவதற்கு. அதிலிருந்தெல்லாம் மீண்டு இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு நேற்றை பார்க்கும் பொழுதும் இன்றையை பார்க்கும் பொழுதும் ஏற்படுகிறது. ஆனால் அது தன்னால் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா அது மாதிரி ஒரு அசட்டுத்தனம் இருக்க முடியாது. நம்ம முயற்சி இருக்குது. தவிர இது பூரா அரசியல்வாதிகள்னு அவங்களையும் போலீஸ்காரன் அவனையும் சொல்கிறேன். அவன் நாம் நியமித்த சேவகன். இது மறுத்து யாரும் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் ஓட்டு கேட்க வரும்போது எவ்வளோ பணிவாக நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாரும். அந்த பணிவு அவங்களுக்கு இருக்கணுங்கிற வருடம் பூரா இருக்கணுங்கிறத நினைவுபடுத்த வேண்டியவங்க வந்து மக்கள் தான். இவங்களே அந்த பணிவில்லாதவர்கள், தனக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்கிற பணிவில்லாத இருக்கும்போது அவங்க எப்படி மற்றவங்கள சாட முடியும்? அவங்க வேலையை அவங்க பண்ணும்போது தன்னறியாமல் அவங்க நேர்மையை தவிர வேறு வழி இல்லைங்கிற ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள். இது பொதுவாக ஸ்வச் பாரத்துங்கிறது வந்து குப்பை வெளியில் இருப்பது மட்டும் இல்லை, மனசில் இருக்கும் குப்பையும் எடுத்து போடும் ஒரு ஸ்வச் பாரத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது அங்கேருந்து ஆரம்பிக்குது.